ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ ஏழுமலையானின் கைங்கரியங்களோடு சனாதன தர்ம பிரச்சாரம், வேத புராணம் ஆகியவற்றின் சாராம்சத்தையும் நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்ப வேண்டும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி அறிவுறுத்தல். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ வேணுகோபாலனாக காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பல்லவ உற்சவம். உபயநாச்சியார்கள் சமேதராக திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜர். கும்பகோணம் அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான விழா. கண்ணாடி பல்லாக்கில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு பொம்மை பூ போடும் வைபவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீ ஏழுமலையானின் கைங்கரியங்களோடு சனாதன தர்ம பிரச்சாரம், வேத புராணம், இதிகாசம் ஆகியவற்றின் சாராம்சத்தையும் பக்தர்களிடம் கொண்டு செல்லும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமென ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் புதிய தலைமை நிர்வாகாதிகாரி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்திற்கு முதன்முறையாக வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் சரத் அவர்களுக்கு அலுவலர்கள் சிறப்பான வரவேற்பளித்தனர். பிறகு அலுவலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு பலவித ஆலோசனைகளை அவர் வழங்கினார். இதையடுத்து தனக்கான பிரத்யேக அறைக்கு சென்றதும் அலுவலகத்தின் முக்கிய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முக்கிய அதிகாரிகள் முதன்மை நிர்வாக அலுவலருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். பிறகு பேசிய டாக்டர் சரத் அவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலை சேர்ந்த தெலுங்கு, தமிழ், கன்னடா மற்றும் ஹிந்தி ஆகிய தொலைக்காட்சிகளில் ஸ்ரீ ஏழுமலையானின் கைங்கரியங்கள் ஒளிபரப்பப்படுவதைப் போலவே சனாதன தர்ம பிரச்சாரம், வேதம், உபனிஷத், புராணம், இதிகாசம் ஆகியவற்றின் சாராம்சத்தையும் புதிய நிகழ்ச்சிகள் வாயிலாக மக்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளான இன்று காலை கோயில் வளாகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ வேணுகோபாலன் திருக்கோலத்தில் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு மயிலிறகும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். குழலூதும் கோலத்தில் வேணுகோபாலனாக எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிக்கு தீர்த்தம் தந்து மலர்ச்சரம் சூட்டி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கும் சடாரி சாதித்தனர். உபயநாச்சியார்களும் புதுப்பட்டு சேலைகள் அணிந்து சர்வாபரணங்களோடு சுவாமியின் இருபுறம் நின்றவாறு அருள்பாலித்தனர். பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் சப்பரத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கோயிலின் வெளியே வந்த உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கன்றும் பசுவும் எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே வருடியபடி இருக்க சர்வலங்காரத்தோடு உபயநாச்சியார்களுடன் காட்சி தந்த சுவாமி முன்பு தேவஸ்தான பெரிய ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி சடாரி சாதித்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பின்னர் வீதி உலா துவங்கியது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லவ உற்சவத்தையொட்டி தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள நூறுகால் மண்டபத்தில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே தங்க சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு நாதஸ்வரங்கள் முழங்க இசைக்கு ஏற்ப பட்டு வஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக 7 முறை களையப்பட்டன. பிறகு சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பாராயணம் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் ஸ்ரீ பிராணதார்த்தி ஹரவரதரும் அழகாக திருக்காட்சி தந்தருள கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன.
மேலும் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் நுழைவு வாயில் ஆராதனையோடு நூறுகால் மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு வீதி உலா சென்று சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளியதும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மலர் மாலை சாற்றி சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் வண்ண புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பிராணதார்த்தி ஹரவரதரையும் கொடிமரம் அருகே நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையை அடுத்த சக்கராப்பள்ளியில் உள்ள அருள்மிகு சக்கர வாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான திருவிழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக மாகாளிபுரம், வழுத்தூர், சரபோஜி ராஜபுரம், அரியமங்கை, சூலமங்கலம், நல்லிச்சேரி, பசுபதி கோவில், இலுப்பக்கூரை ஆகிய ஊர்களுக்கு சென்று மீண்டும் ஐயம்பேட்டைக்கு வரும் பல்லாக்கை வரவேற்பதற்காக ஊர் முழுவதும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க அருள்மிகு அழகுநாச்சியம்மன் கோவில் முன்பு வந்த கண்ணாடி பல்லாக்கில் வீற்றிருந்த அருள்மிகு வேதநாயகி அம்பாள் உடனுரை சக்கர வாகேஸ்வர சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்வு துவக்கப்பட்டது. வண்ணமயமாக காட்சியளித்த கண்ணாடி பல்லாக்கில் ஆதித்தம்பதிகள் வீற்றிருந்து தரிசனம் தந்தருள ஏராளமான பக்தர்கள் பொம்மை பூ போடும் வைபவத்தை ஆரவாரத்துடன் கண்டு ரசிக்க உற்சவமூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மயூரவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். திருவிழாவை முன்னிட்டு கோயில் முன்பு வண்ண மின்விளக்குகளால் ஸ்ரீ பேயாழ்வார் திருவுருவத்தை அழகாக அமைத்திருந்தனர். கோயிலிலிருந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சிறிய பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஆலய உள் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமும், காதணிகள், நீலநாயக்க பதக்கத்தோடு அடுக்கு பதக்கங்கள், பவளமாலை, மாங்காய்காரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிந்து அபயம் காட்டியபடி எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களோடு உற்சவருக்கு ஆரத்தி காட்டியபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இதையடுத்து ஸ்ரீ மயூர தேவி தாயார் சன்னதி முன்பு 4 கால் மண்டபத்தில் உற்சவர் பெருமாளை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தாயார் சூடிய மாலையை சுவாமிக்கும், எம்பெருமான் சூடிக்கொண்ட மாலையை தாயாருக்கும் அணிவித்து ஆரத்தி காண்பித்தனர். ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த சுவாமி முன்பு பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. பின்னர் நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் உற்சவருக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல ஹனுமந்த வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு இருகுடை சேவையோடு கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் பிரிய பக்தன் மீது அமர்ந்து எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் வேத பாராயணம் நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திக்கு கும்பதீபம் காண்பித்தனர். இதையடுத்து பஜனை கோஷ்டி நடைபெற்றதும் உற்சவரை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு பகுதியிலிருந்து அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பூச்சொரிதல் விழாவையொட்டி பக்தர்கள் பூக்கூடை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக நவல்பட்டியில் உள்ள அருள்மிகு ஞான விநாயகர் கோவில் முன்பு வண்ண மின்விளக்கு பிரபை வாகனத்தை நிறுத்தி தாரை தப்பட்டைகள் முழங்க வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் பக்தர்கள் மூங்கில் தட்டுகளில் பல வண்ண மலர்களை வைத்து உற்சவர் அம்மன் முன்பு சமர்ப்பித்தனர். விசேஷ அலங்காரத்தோடு சூலமேந்தியபடி உற்சவர் அம்மன் திருக்காட்சி தந்தருள கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் தென்னம்பூ வைத்த கலசத்தையும் உற்சவரையும் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்து மின்பிரபை வாகனத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் பக்தர்கள் பூந்தட்டுகளை ஏந்தியபடி கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க இளைஞர்களின் ஆரவார நடனத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சப்பரத்தில் உற்சவர் விநாயக பெருமானை வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் உற்சவர் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்து சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். விநாயகப் பெருமான் எழுந்தருளிய சப்பரம் முன்னே செல்ல
பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் எழுந்தருளிய பெரிய தேர் புறப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்ததும் பக்தர்களுக்கு அம்மன் மீது வைத்திருந்த மலர் மாலைகள் மற்றும் பூச்சரங்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் புகழ்பெற்றதுமான இரட்டை திருப்பதி ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் கோயில் மகா சம்பிரோக்ஷணம் வைபவமாக நடைபெற்றது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் உள்ள திருக்கோயிலில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை நடத்தினர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பிறகு பல்வேறு வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே மூலிகைப் பொருட்கள் மற்றும் ஹோம பொருட்களை ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்ததும் திரவியாகுதி மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. பிரதான கலசத்திற்கு மலர்கள் தூவி கற்பூரம் காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் கோட்டை பெருமாள் கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் வெள்ளி கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமியையும் இருபுறம் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அருகே தனி மேடையில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் முத்தங்கி அலங்காரத்துடன் காட்சி தர இருபுறம் அஞ்சனை மைந்தன் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலவர் சன்னதியிலிருந்து மங்கள வாத்தியங்களோடு மலர் மாலைகளை சுமந்து வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாயார்கள் சமேத உற்சவர் அழகிரிநாத சுவாமிக்கும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கும் துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் பிரபந்தம் சேவித்தபடி தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் அனைவருக்கும் சடாரி மரியாதை நடைபெற்றது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோயிலிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் வெள்ளி கருடன் மீது உபயநாச்சியார்கள் சமேதராக பவனி வந்த ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோயில் பங்குனி தேர் திருவிழாவின் நிறைவாக விடையாட்சி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அரங்கநாதரையும், தனி சப்பரத்தில் தாயார்கள் சமேதராக ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சப்பரங்களில் தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். பிறகு வீதி உலா புறப்பட்டனர். இதையடுத்து முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவ தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி உற்சவர் அருள்மிகு மங்களாம்பிகைக்கு தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய மண்டபத்தில் மந்திர பீடேஸ்வரியான அருள்மிகு மங்களாம்பிகையையும் அவருக்கு இருபுறம் அலைமகள் மற்றும் கலைமகளையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து முப்பெரும் தேவியர்களை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மகாமகத் திருக்குளத்தில் வண்ண மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து தேவியர்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முழங்க தெப்ப உலா துவங்கியது. மகாமகத் திருக்குளத்தை சுற்றி தேவியர்கள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆதிலட்சுமி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் தேர் உச்சியில் வைக்கும் கலசத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல
அதனை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து தேரடிக்கு சென்றனர். அங்கு திருத்தேரின் உச்சியில் கலசம் வைக்கப்பட்டது. பின்னர் சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல ஹனுமந்த வாகனத்தின் மேல் சர்வாபரண பூஷிதனாக வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பிரிய பக்தனான சிறிய திருவடி மீது அமர்ந்து காட்சி தந்த உற்சவர் பெருமாளை பரவசத்துடன் தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சர்வலங்காரத்துடன் ஹனுமந்தன் மீது எழுந்தருளிய சுவாமியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வர நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. மேலும் பொதுஜன சேவையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் உள்ள அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனமர் ஸ்ரீ அட்சயலிங்க சுவாமி ஸ்ரீ அஞ்சுவட்டத்தம்மன் திருக்கோயில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் எழுந்தருளிய உற்சவர் அருள்மிகு அஞ்சுவட்டத்தம்மனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பச்சைப்பட்டு சேலையுடன் சர்வாபரணங்கள் அணிந்து சூலம் தாங்கியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் தேர் முன்பு தேங்காய் சூறையிட்டதும் கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி தந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள தென் திருவண்ணாமலை என போற்றப்படும் அருள்மிகு பரமசிவன் மலைக்கோவிலில் வருடாபிஷேக விழா நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலில் கலச பிரதிஷ்டையோடு குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கருவறையில் லிங்கமூர்த்தியாக அருள்பாலிக்கும் ஈசனுக்கு பாலாபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வந்தவாசி மார்க்கத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. புதிதாக அமையப்பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் சபரிமலை ஐயப்பன் கோயிலை போன்றே 18 படிகள் அமைத்து அதில் ஐம்பொன் தகடுகள் பதித்திருந்தனர். கருவறையில் ஐம்பொன் சிலையாக சின்முத்திரை காட்டியபடி மூலவரும் அருகே உற்சவரும் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர். யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து உற்சவர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா புறப்பட்டார். முன்னதாக கோயில் முன்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் எழுந்தருளியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. கள்ளழகர் திருக்கோலத்தில் உற்சவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பல்வேறு மண்டகப்படிகளில் ஸ்ரீ கள்ளழகருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் உள்ள அருள்மிகு தட்சணமுத்து மாரியம்மன் ஸ்ரீ நடன காளியம்மன் அருள்மிகு படைபத்ர காளியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு தட்சண நடன காளியம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் தட்சணமுத்து மாரியம்மனுக்கும் கோயிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ பால விநாயகர் அருள்மிகு தட்சண பத்ரகாளி அம்மனுக்கும் சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தேவியர்கள் சமேத ஸ்ரீ மதுரை வீரன் உற்சவரையும் சிம்ம வாகனத்தின் மேல் அருள்மிகு தட்சண முத்துமாரியம்மன் ஸ்ரீ நடனகாளியம்மன் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அருள்மிகு படை பத்ரகாளியம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்தபடி முளைப்பாரிகளை வலம் வந்து வணங்கினர். இதையடுத்து இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர உற்சவ தெய்வங்களை வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். காளியம்மன் வேடங்கள் அணிந்து பக்தர்கள் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாறை ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சர்வலங்காரத்தோடு வீதி உலா வந்த தெய்வங்களுக்கும்
பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் காட்டுமன்னார் கோவில் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தமிழ் அம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமான் வெள்ளி பூத வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெள்ளி பூத வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிறகு வாகனத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வீதி உலா புறப்பட்டனர். பூத வாகனத்தின் மேல் சர்வ அலங்காரத்தோடு தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். வீதி உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களின் திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்ட காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலில் பங்குனி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பெரிய தேரை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். சங்கு முழங்க பல்வேறு இசை வாத்தியங்களோடு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஐயம்பாளையத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தேரோட்ட விழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் தேவியர்கள் சமேதராக உற்சவரை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்றனர். ஊரை சுற்றி தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளிய திருத்தேர் வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ ஏழுமலையானின் கைங்கரியங்களோடு சனாதன தர்ம பிரச்சாரம், வேத புராணம் ஆகியவற்றின் சாராம்சத்தையும் நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்ப வேண்டும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி அறிவுறுத்தல். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ வேணுகோபாலனாக காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பல்லவ உற்சவம். உபயநாச்சியார்கள் சமேதராக திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜர். கும்பகோணம் அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் கோவில் சப்தஸ்தான விழா. கண்ணாடி பல்லாக்கில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு பொம்மை பூ போடும் வைபவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ